இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி அம்மா கைமண நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக மிளகு குழம்பு இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். மிளகு, புளி, காய்ந்த மிளகாய், கடலை பருப்பு, தேங்காய், பெருங்காயம், வெல்லம், மஞ்சள் பொடி, உப்பு, எண்ணெய், கருவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகு பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சளி பிடிக்கும் போது நம்ம வந்து மிளகா கஷாயம் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு அந்த சூடு கொடுக்கறதுனால சளியும் ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும். குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மிளகு கஷாயமா கொடுக்கலாம். காரத்துக்காக இல்லைன்னா மிளகா அரைச்சிட்டு நல்லா தேன் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சீக்கிரமும் சரியாயிடும் சளி பிடிக்கும் போது. வாணலி நல்லா சுட்டுருக்கு. இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நானு. 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு தான் போட்டிருக்கோம். மெயினா காரம் நிறைய வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க மிளகு போட்டுக்கலாம். 2 காய்ஞ்ச மிளகாய் இதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசா வறுத்தா போறோம். வாசனை வந்துருக்குது நல்லா. இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து கொஞ்சம் ஆறணும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிக்சியில போட்டு இதோட தேங்காய், புளி எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி தான் நான் பண்ண போறேன். இப்போ இது நல்லா ஆறி இருக்கு. இதை நான் மிக்சியில போட்டு அரைக்க போறேன். இப்ப இது கூட நானு தேங்காய் இதையும் அதோட கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான புளியை வந்து இதோடய அரைச்சிக்கலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு ருசி நல்லா இருக்கும். புளி வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி புளி. ஃபர்ஸ்ட் நான் ட்ரையா தான் அரைக்க போறேன். இதை பாருங்க இந்த மாதிரி அரைஞ்சிட்டு இப்ப நான் இதுல தண்ணி விட்டு அரைக்க போறேன். திருப்பி நல்லா அரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பாருங்க நல்லா மையா அரைஞ்சிருக்கு. இப்ப நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுட்ட உடனே நம்ம வந்து எண்ணெய், இதுக்கு நீங்க நல்லெண்ணெய் அது கூட நீங்க விடலாம். இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் விட்டுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவர் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் வெடிக்கட்டும். அது இப்போ மிளகாயை வந்து நான் அப்படியே தான் போடுறேன். கிள்ளல ஒரு 2 மிளகாய் அப்படியே போடுறேன் நான். கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். நல்லா நல்லா பொரியுது. இதுல நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மிளகு, அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வாசனை பாத்தீங்கன்னா இப்பவே அவ்வளவு வாசனை இருக்கு. ஏன்னா மிளகோட அந்த காரத்தோட வாசனை அவ்வளவு ரொம்ப நல்லா தெரியுது. இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி. இதுல நான் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சள் பொடி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இருமல் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பால்ல மஞ்சள் பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இருமல் வந்து கட்டுப்படும் உங்களுக்கு. வெல்லம் அதையும் அதுல போட்டுருந்தேன். உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெல்லம் போடும்போது உங்களுக்கு அந்த காரம் வந்து நல்லா கட்டுப்படும், ருசியும் கூடுதலா இருக்கும். பாருங்க இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி மிளகோட வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா தெரியுது எனக்கு. இப்போ இதை வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க. மிளகு குழம்பு அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை வந்து 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து காரம் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகாது, கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் திருப்பியும் சொல்றேன். வாணலியில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, மிளகாய் 2 மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சமா வறுத்து எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில வறுத்து வச்ச சாமானோட தேங்காய் போட்டு கொஞ்சம் புளியும் போட்டு நல்லா
முதல்ல ட்ரையா அரைச்சுக்கோங்க. ட்ரையா அரைச்ச உடனே அதுலயே தண்ணியும் விட்டு நல்லா மைய அரைச்சு வச்சுக்கோங்க. மைய அரைச்ச உடனே வாணலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருங்காயம், 2 மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் திருமாறினதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு கொதிச்ச உடனே அதுலயே உப்பையும் போட்டுக்கோங்க. ஒரு கட்டி வெல்லம் போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா சுவையான மிளகு குழம்பு உங்களுக்காகவே தயார். எடுத்து